பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. நெக்ஸ்ட் ஸ்டெப் எலிவேஷன் மூலமாக ஒரு சின்ன தாட் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். 2025 நவம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் லாஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர் ஒரு நல்ல ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. இந்தியா விமன் கிரிக்கெட் டீம் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணாங்க. 2025 விமன் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டை இந்தியா ஜெயிச்சுது. இட் இஸ் அ ஹிஸ்ட்ரி ரிப்பீட். 1983 கபில் தேவ் எப்படி கப் அடித்தாரோ அதே மாதிரி இந்த ஒரு வெற்றியை நாம் பார்க்கிறோம். இந்த வெற்றியை பற்றி நான் பேசும் பொழுது அந்த செமிஃபைனல்ஸ் மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவோட விளையாண்டு ஜெயிச்சுது. செமிஃபைனல்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவோட விளையாண்டு ஜெயிச்சுது. இட் இஸ் அ வெரி ஹிஸ்டாரிக்கல் அண்ட் மெமரபிள் மேட்ச். காரணம் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுடைய ஸ்கோரை பீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு குவெஸ்டியன் மார்க்கோட தான் இந்தியா பேட்டிங்கில் இறங்குச்சு. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே ஒரு கட்டத்தில் அவுட் ஆயிட்டாங்க. அந்த இந்தியன் டீமுடைய ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், ஜெயிக்கணுன்ற எல்லா ஒரு விஷயமும் ஒரு விமன் கிரிக்கெட்டர் மேலே விழுந்துச்சு. அந்த கிரிக்கெட்டர் தான் ஜெமிமா ரோட்ரிக்ஸ். சிங்கிள் ஹேண்டடாக அப்படின்னு நான் சொல்கிறத விட அந்த டீமுக்காக கடைசி வரைக்கும் நின்று 127 ரன்ஸ் 127 ரன்கள் அடித்து ஜெயிச்சாங்க. இந்தியா அணி, இந்தியன் டீம் ஃபைனல்ஸ்க்கு போவதற்கு அவங்க ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. தோ இட் இஸ் அ டீம் எஃபர்ட், she lead from the front. அப்படி தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் தான் ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் அது ஒரு பெரிய பேச்சு பொருளாய் மாறியது. அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஆண்டவருக்கு நான் நன்றி அப்படின்னு சொன்னாங்க. she praised Jesus in front of thousands of audience. She acknowledged the name Jesus. அது எல்லா நியூஸ் சேனல்லையும் சரி, எல்லா லைவ் சேனல்லையும் அது வந்துச்சு. அதை விட முக்கியம், எல்லாரும் அதை ஸ்டேட்டஸில் வச்சாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தின காரியத்தை ஸ்டேட்டஸில் வச்சாங்க. அது மட்டுமல்ல, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம், அவங்களுடைய யூடியூப் சேனலில் அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும், அவங்க சர்ச்சில் வர்ஷிப் பண்ணுறது எல்லாத்தையும் ஸ்டேட்டஸில் வச்சு பெருமைப்படுத்தினார்கள். நல்ல விஷயம். இப்போ இந்த செய்தியில் தம்ப்நெயிலில் நான் ஒரு விஷயத்தை நான் போட்டிருந்தேன். வாட் இஸ் த கீ டேக் அவே from this whole scene? ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். praise the Lord. கர்த்தருக்கு நன்றி. அதை நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கிறோம், சந்தோஷம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாய் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். I just want to place a question in front of you, that is our life is there to testify or glorify Jesus in this world. She's a player, so everybody watched and acknowledged.
பட் இந்த யூடியூப் பார்க்குற நீங்களும் நானும் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்குறோம். மேபி 50, 100 or 400 people or 1000 people may be working with us. அல்லது நம்முடைய வீட்டு பக்கத்தில் there are few more residential people will be there. அவர்களுக்கு முன்னால் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோமா? காரணம், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் ஆண்டவரோடு பேசுவார்கள். ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் செயல்படுத்துவார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும் பொழுது வாட் இஸ் தி ஆன்சர் தட் we are going to give? நம்ம சொல்ல போகிறோமா, ஆண்டவரே ஜெமிமா ரோட்ரிக்ஸ் உடைய டெஸ்டிமோனியை நான் ஸ்டேட்டஸில் வச்சேன், அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோமா? அல்லது என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாய் பிரியமுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி நம்ம சொல்ல போகிறோமா? வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. என்னுடைய சிந்தனைக்கு எட்டின ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை செஞ்சு எல்லாரும் வணங்கணும்னு சொன்னார். அப்படி வணங்கலைன்னா அந்த தெரியுது பார், அந்த நெருப்பில் நான் போட்டுருவேன். The situation has come for Shadrach, Meshach, Abednego to take a decision. என்ன டெசிஷன் எடுக்கணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு சிலையை வணங்காமல் இருக்கிறதா, அல்லது ஆண்டவரை மகிமைப்படுத்துறது நிமித்தமாய் நாம் மரிப்பதா? வாழ்வா சாவா? அவங்க எடுத்த தீர்மானம், let us die for Jesus. அந்த பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை. மாறாக அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி தப்புவிக்காமல் போனாலும் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்தது நமக்கு தெரியும். நெருப்பில் போட்டாங்க, 7 மடங்கு அதிகமாக நெருப்பை மூட்டினாங்க. கடைசியில் 3 பேர் உள்ளே போனால் அங்கே 4 பேர் தெரியுறாங்க. இன்னைக்கு நம்முடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அந்த மேட்ச்சில் பண்ண இன்னொரு காரியம், she was so tired. எல்லாரும் அவங்கள பார்க்குறாங்க. she has to stand, she has to win, she has to play. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும், அவுட் ஆனாலும் கம்ப்ளீட்டாக கேம் சேஞ்ச் ஆயிரும். அது ஒரு நெருக்கமான ஒரு சிச்சுவேஷன். அவங்களுடைய டெஸ்டிமோனியில் அவங்க சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சொன்ன காரியம், be still, be still, I am. அன்பானவர்களே, நெருக்கமான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதனால என்ன ஆயிடுதுன்னா, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்துக்கு போயிடுறோம். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சூழ்நிலைகளிலே தங்களை காம்ப்ரமைஸ் பண்ணல, ஆண்டவருக்காய் நாங்கள் மரிப்பதற்கும் தயார் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? The key takeaway from Jemima Rodriguez is, are we glorifying Jesus through our life? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? சற்று யோசித்து பாருங்க, சிந்திங்க.
த நெக்ஸ்ட் ஸ்டெப் எலிவேஷன். ஆண்டவர் நம்மை உயர்வுக்காய் அழைத்திருக்கிறார். அந்த உயர்வை பார்க்க வேண்டுமே என்றால் சின்ன சின்ன காரியத்திலையும் நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.